சார் வணக்கம். வணக்கம். சார், இப்ப விஜய் அவர்களை பொறுத்தளவுல அரசியலுக்கு வந்தப்ப பெரிய ஒரு ஹைப் இருந்தது, பயங்கர ஒரு பேசு பொருளா இருந்தாரு. இப்பவும் பேசு பொருளா இருக்காரு. ஆனா அரசியல் செயல்பாடுகள் முடங்கிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. குறிப்பா கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அவரால் பெருசா வெளியே போய் கேம்பெயின் பண்ண முடியல, ரோட் ஷோ எல்லாம் பண்ண முடியல. மீட்டிங் தான் நடத்துறாரு இண்டோரா, அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டேங்குது. சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு இன்னொரு சைட்ல. அதே போல ஜனநாயகன் படமும் ரிலீஸ் பண்ண முடியல. ஏன்னா ஜனநாயகன் படம் அவருக்கு ரொம்ப முக்கியம். எலெக்ஷனுக்கு முன்னாடி அது ஒரு கேம்பெயின் மெட்டீரியல் மாதிரி இருந்திருக்கும். இப்ப அந்த படமும் ரிலீஸ் ஆகல. எப்படி பாக்குறீங்க? அப்படியே எலெக்ஷன் கிட்ட நெருங்கும் போது இந்த அவுட் ஆஃப் ஸ்டீம் வாங்கல, போக போக கொஞ்சம் அப்படியே ஸ்லோ ஆயிட்டு இருக்க மாதிரி எப்படி பாக்குறீங்க? இது இப்ப நான் சொல்ல போறது பொதுவா அச்சீவர்ஸுக்கு பொருந்தும், விஜய்க்கு பொருந்துமான்னு எனக்கு தெரியல, விஜய்க்குமே தெரியுமான்னு எனக்கு தெரியல. சொல்லுவாங்க, when the goings get tough, the tough gets going வாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், when the goings get tough, the tough gets going. அதாவது தன்னை சுற்றி நடப்பதெல்லாம் மிக கடினமானதாக மாறும்பொழுது கடினமான மனிதன் அதில் முன்னேறி செல்லுகிறான். அதாவது தடைக்கற்கள், சுலபமான எளிய தமிழில் சொல்றதுன்னா, சாதிக்கணும்னு வரக்கூடியவனுக்கு தடைக்கற்களை படிக்கட்டுகளாக மாறும். ரொம்ப சிம்பிளா. நடிகர் விஜய் அதை செஞ்சிருக்காரு, அரசியல்வாதி விஜய் செய்வாரான்னு தெரியல. உண்மை, நடிகர் விஜய் இதை செய்திருக்கிறார். பல துன்பங்களை, இடர்பாடுகளை, அவமானங்களை, தோல்விகளை தாண்டி தான் அவர் ஒரு சூப்பர் ஸ்டாரா வந்திருக்காரு. அது உண்மை. பட் பாலிடிக்ஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் பால் கேம். அவர் அரசியலுக்கு பொருத்தமற்றவராகத்தான் இன்றளவும் பார்க்கப்படுகிறார். அதனால when the goings get tough, the tough gets goingன்றதை விஜய்க்கு நாம் பொருத்தி பார்க்க முடியாது என்றுதான் இப்பொழுதைக்கு எனக்கு தெரிகிறது. பட் ஒரு விஷயம் ரொம்ப நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அவருக்கு ஒரு ஹியூஜ் மாஸ் பேஸ் இருக்குது, சப்போர்ட் பேஸ் இருக்குது. அதை நம்ம ஒதுக்கி தள்ளிட முடியாது. இப்போ அவருடைய கட்சியில் ஆதார் அண்ட் ஓட்டர் ஐடியை மட்டுமே வச்சு 1,30,00,000 உறுப்பினர்கள் பதிவு செஞ்சுருக்காங்க. தட் மீன்ஸ் டூப்ளிகேட் கிடையாது. இந்த சாஃப்ட்வேர் ஒன்ட் அலோவ் இட். அதில் ஒரு 60% போல் ஆச்சுன்னா கூட ஒரு 75 lakhs ஓவர் 75 lakhs இந்த எலெக்ஷனில் போல் ஆக போகுது. அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகுது? அவர் ஜெயிக்கிறாருன்றது செகண்டரி. அவர் ஜெயிச்சு சிஎம் ஆவாரான்னு நான் நம்பலை. ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் நம்புகிறேன். பட் அவர் உடைக்கிற ஓட்டால் வரக்கூடியது லாபம் அதிமுகவாக திமுகவாக்கான்றதான் நம்ம பார்க்கணும். திஸ் இஸ் ஒன் திங். நம்பர் 2, ஆஸ் அ பாலிட்டிஷியன், இப்போ பார்த்தீங்கன்னா கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸை கிட்டத்தட்ட நில்லுன்னு ஆகிப்போச்சு. அது வரைக்குமாவது வாரம் ஒரு நாள் வெளில வருவார், 2 ஊரில் பேசுவார், வண்டி ஓடிக்கிட்டு இருந்தது சனிக்கிழமை. கரூர் இன்சிடென்ட் அதுக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருச்சு. அதுக்கு பிறகு டிசம்பர் 18 வந்தார், ஈரோடில் பேசினார். அதுக்கு பிறகு அவங்க செயற்குழுவில் பேசினார். அவ்வளோதான். நோ பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி. ஹால் மீட்டிங்கு அல்லது பப்ளிக் மீட்டிங்கை தவிர ஒரு பொலிட்டிஷியன்ஸுக்கு 1000 விதமான மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இருக்குது. ப்ரெஸ் மீட் கொடுக்கறது, ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கறது, எதுவுமே கிடையாது கம்ப்ளீட்டாக. ஸோ ஒரு மினிமல் பாலிட்டிக்ஸில் ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய பாலிட்டிஷியனாக தான் அவர் இருக்கிறார். உங்களுக்கு மேபி யூ கேன் கால் இட் ஜீரோ பாலிட்டிக்ஸ். இப்போ பாலிட்டிஷியன் வித் ஜீரோ பாலிட்டிக்ஸ். எதுலேயுமே உங்களுக்கு ஒன்றும் பெரிய கருத்து இருக்கிறதா தெரியல அந்த பார்ட்டிக்கு. ஸோ இது எப்படி வண்டி ஓடும் ஒரு எலெக்ஷனுக்கு பிறகு? அஸ்யூமிங் இப்போ இப்படி புரிஞ்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு வாட் வில் பி ஹிஸ் பாலிட்டிக்ஸ்? இப்போ எலெக்ஷன் வரைக்கும் எல்லாம் ஓடிடுறா, 2 மாதம் ஓடும், நல்லா ஓடும் எல்லாமே. அதுக்கு பிறகு அவர் என்ன இஷ்யூஸை கையில் எடுப்பார்? அவரோட விசிபிலிட்டி என்ன? விசிபிலிட்டியே இல்லையே. அதை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எலெக்ஷன்ஸ் நெருங்கும் போது தான் மற்ற கட்சிகள் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிப்பாங்க, அக்ரெசிவாக கேம்பெயின் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்க அந்த மீடியா ஸ்பேஸையும் மக்கள் மத்தியிலையும் ஒரு பேசு பொருளாக பெரிய கட்சிகள் மாற ஆரம்பிச்சிருவாங்க எலெக்ஷன் கிட்ட நெருங்க. ஆனால் இப்போ டிவிக்கு எலெக்ஷன் கிட்ட நெருங்க கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரி இருக்கு. அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. இப்போ அது எவ்வளோ இஷ்யூஸ் கொடுத்தாலும் அவரால் அதை கையில் எடுக்க முடியல. கன்வென்ஷனலாக இருக்கக்கூடிய இப்போ எக்ஸிஸ்டிங் பார்ட்டிஸ் ஃபெயிலியர் ஆகுறாங்கன்னா இவர் அதோட அதிகமாக ஃபெயிலியர் ஆகிறார். ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் டிஎன்பிசிக்கு ஃபியாஸ்கோ நம்ம பேசணும் ஏற்கனவே. ஏடிஎம்கே, பிஜேபி, பிஎம்கே மேஜர் பார்ட்டிஸ் ரியாக்ட் பண்ணிட்டாங்க. அவங்களே தே ஷுட் ஹவ் ஹிட் த ஸ்ட்ரீட்ஸ். வரல அவங்க. ஆனால் ஒரு புது கட்சி அதை யாரும் செய்யாததை இன்றைக்கி செஞ்சுருக்கலாம். அது இளைஞர்களுக்கான கட்சி, பாதிக்கப்பட்டது இளைஞர்கள். ஆனால் ஒரு 4 லைன் ஸ்டேட்மெண்ட், அது கூட அவர் விடலை, சம்படி எல்ஸ் ஃப்ரம் ஹிஸ் பார்ட்டி ரிலீஸ்ட் இட். அப்போ இஷ்யூஸ் கையில் கொடுத்தாலும் நாங்கள் அதை எடுத்துக்க மாட்டோம் அப்படின்றதும், இதை பற்றி ஒரு இடத்துல ஒரு மீட்டிங்கில் பேசும்போது இதுக்கு என் கருத்து சொல்ல, அதுக்கு என் கருத்து சொல்லன்றாங்க, உங்கள் விருப்பத்துக்குலாம் நான் கருத்து சொல்ல முடியாதுன்றது அரகண்டான பதில். நாட் ஓன்லி அரகண்ட், இட்ஸ் ஃபூலிஷ்னஸ்.
பாலிடிக்ஸ் பண்ணணும்னு தெரியல உங்களுக்கு. ஸ்ட்ரைட்டாக நாங்கள் போய் அப்படியே சிஎம் உட்காந்துருவோம் அப்படின்றோம். தேர்தலை பற்றி தான் நாங்கள் கவனம் செலுத்துறோன்றாரு புஷியானது. இதுதான் தேர்தல் இஷ்யூ. திஸ் இஸ் அ பொலிட்டிக்கல் இஷ்யூ, ஹார்ட் கோர் பொலிட்டிக்கல் இஷ்யூ. எதை பற்றி கருத்துலாம் எதுக்கு அரசியலுக்கு வரணும்? எதுக்கு வர? அப்போ இது அந்த மாஸ் பேஸ், அவருக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட் பேஸ், ஒரு சர்ப்ரைசிங்லி அவருக்கு இருக்கக்கூடிய ஹியூஜ் பேஸ், இதெல்லாமே வந்து கடைசியில் விடலுக்கு ரச்ச நீராக மாறுமோன்றது அன்அவாய்டபிள் திங்கிங். வாட் நெக்ஸ்ட்னு வருது இல்லை உங்களுக்கு வந்து. தேர் இஸ் அ வேக்யூம் இன் இஸ் பாலிடிக்ஸில். இப்போ நீங்கள் இஷ்யூஸ் கையில் இருந்துக்கிட்டே இருக்கணும்ல பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு. அது வந்து தமிழ்நாடு மாதிரியான ஸ்டேட் வந்து பீப்புள் ஆர் ஹார்ட் கோர் பொலிட்டிக்கல் அனிமல்ஸ். நீங்கள் அந்த இஷ்யூவே கையில் எடுக்கலைன்னா அப்புறம் அதாவது வந்து உங்களுக்கு இஷ்யூ மடியில் வந்து விழும்போதும் அதை உங்களால் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியல. ஸோ ஹவு லாங் யூ வில் எக்ஸிஸ்ட் இன் பார்ட்டி பாலிடிக்ஸ்ன்ற கொஸ்டினும் உங்களுக்கு வருது. இந்த 2 மாதம் ஓடும் கேப்ரியல், எலெக்ஷன் வருது, எப்படியா வண்டி ஓடும். அதுக்கு பிறகு என்ன, எலெக்ஷன்லேயே அவரோட கேம்பெயின் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். எல்லா லீடர்ஸும் போய்கிட்டே இருப்பாங்க. இவர் எந்த இடத்துக்கு போவார், இவர் போனால் வரக்கூடிய பெக்யூலியர் ப்ராப்ளம்ஸு, ஆல் திஸ் இஷ்யூஸ் ஆர் தேர். ஸோ நெக்ஸ்ட் 2 months வந்து குரூஷியல் அவருக்கு. பட் அவர் ஒன்றும் பெருசாக கவலைப்பட்டதாகவும் தெரியல, ஒரு பார்ட்டியும் கவலைப்பட்டதாக தெரியல. அண்ட் மோர் ஓவர் தே ஆர் லெஃப்ட் இன் த லர்ச். அவங்களுக்கு இன்றைக்கி அலைன்ஸே கிடையாது. ஈவன் சிங்கிள் லெட்டர் பேட் பார்ட்டிஸ் கூட அவங்ககிட்ட போகாமல் இருக்குது. ஸோ இட்ஸ் 4 corner ஃபைட்டு, அவ்வளோதான். 4 corner ஃபைட்டில் இவங்க எங்கே நிற்பாங்க? அது நாள் நெருங்க சரி, ஆல்ரெடி பாஸ்ட் 1.5 months 6 weeks வந்து ஐ ஹர்ட் தட் 3% டிப் இன் இஸ் பாப்புலாரிட்டி. கரூருக்கு பிறகு அவரோட பாப்புலாரிட்டி மேலே போச்சு இன்ஃபேக்ட். பட் இந்த December 18th பிறகு இந்த 1.5 months வந்து அவரோட பாப்புலாரிட்டி இஸ் டிப்பிங்ன்றாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இட்ஸ் அ பேட் நியூஸ் ஃபார் த பார்ட்டி. சரி, இப்போ கடந்த சில மாதங்களாகவே விஜய் அவர்கள் அதிமுகவை கொஞ்சம் ஏளனமா பேசுறது, அதிமுக பலவீனமா இருக்கு அப்படின்ற மாதிரியான துணியில பேசுறது, இதெல்லாம் அவர் செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா இப்போ ஒரு டெவலப்மெண்ட் என்னன்னா, அதிமுகவும் விஜய் எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்க விஜய பாசிட்டிவா பேசினாங்க, அப்புறம் விஜய் பத்தி பேசுறதை நிப்பாட்டினாங்க, இப்ப விஜய் அட்டாக் பண்ண அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்காங்க. இப்ப இது எப்படி பாக்குறீங்க? எலெக்ஷன் கிட்ட நெருங்கும் போது திமுக எதிர்ப்பை பிரதானமா கையில் எடுக்காம விஜய் அட்டாக் பண்றது எப்படி பாக்குறீங்க? ஐ திங்க் ஏடிஎம்கே ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் அது. விஜயை ஏடிஎம்கே தொடக்கூடாது. விஜய் ஏடிஎம்கே அட்டாக் பண்ணட்டும், ஏடிஎம்கே விஜயை தொடக்கூடாது. பட் அதை தான் அவங்க செய்கிறாங்க. தப்ப சரியா செய்கிற ஒரே கட்சி அதிமுக. விஜய் 2 பேர் ஓட்டையும் உடைக்கிறார். திமுக இன்னைக்கு விஜய் அட்டாக் பண்ணுறத விட ஏடிஎம்கே விஜய் அட்டாக் பண்ணுறது அதிகமாக இருக்குது, விச் இஸ் அப்சல்யூட் நான்சென்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் பை தி ஏடிஎம்கே. ஏடிஎம்கே ஹைகமாண்ட் டிவி டிபேட்டில் கூட விஜய்க்கு எதிராக யாரும் பேசக்கூடாதுன்னு கேக் ஆர்டர் போடணும். ஏன்னா இட் வில் ஃபர்தர் ரூயின் யுவர் ஓட் பேங்க். விஜய் ஏடிஎம்கே ஓட்டையும் கணிசமாக உடைக்கிறார், மிகப்பெரிய அளவில் உடைக்கிறார். ஆல்ரெடி ஜெயலலிதா டெத்துக்கு பிறகு ஒரு ஸ்லைடு இருக்குது அவங்களுக்கு. 5 வருஷம் எடப்பாடி ரூலில் ஓரளவு போச்சு, இந்த 4 வருஷத்தில் வெளியில் போயிருக்குது. ஸோ இதில் போய் இவங்க விஜய் ஃபேக்டர் ஏடிஎம்கேக்கு பெரிய ஜோல்ட்டுங்க. இது அவங்க சீரியஸ்னஸ் புரியாமல் இன்னைக்கு விஜய் ஏடிஎம்கேவை அட்டாக் பண்ணுறாருன்னு இவங்க ஏடிஎம்கேவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. விஜய் வந்து ஏடிஎம்கேவை சும்மா பெரிய அளவுலாம் ஒன்றும் ஒரு அட்டாக் பண்ணல அவர். ஏன்னா மொத்தமாக அவர் பேசுகிறதே 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான். அதில் இவங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இவ்வளோ 53 வருஷம் 54 வருஷம் பார்ட்டி ஏன் இந்த டிசரிங்னு எனக்கு புரியல. விஜயை ஏடிஎம்கே அட்டாக் பண்ணுறதுன்றது நத்திங் பட் ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டரு. பட் இதோட சீரியஸ்னஸ் அந்த கட்சியில் யாருக்குமே தெரியல. நீங்கள் அதை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. அவர் 2 பேர் ஓட்டையும் உடைக்கிறாரு. நீங்கள் நல்லா பாருங்களேன், டே 1லேருந்து டிஎம்கே விஜயை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் விஜயை கரூர் இன்சிடென்ட்ல அசம்பிளி உள்ள சப்போர்ட் பண்ணது ஏடிஎம்கே. அது ஓவர் த போர்டு போய் பண்ணாங்க. ஒன்று அந்த எக்ஸ்ட்ரீம் இல்லை இந்த எக்ஸ்ட்ரீம். அதை நீ பண்ணிருக்கவே கூடாது. ஸ்டாலின் கேட்டாரு, உங்க கட்சிக்காரங்களுக்கு பிரச்சனை வந்தா கூட இவ்வளவு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க, நீ எதுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னு கரெக்டாக தான் கேட்டார் அவர். இப்போ என்னாச்சு, பெண்டுல வந்து இந்த பக்கம் வந்து நிற்குது. சொன்ன மாதிரி வந்து ஒன்று இந்த எண்டு இல்லை இந்த எண்டு. சீச்சி இந்த பழம் புளிக்கும், விஜய் வருவார்னு எதிர்பார்த்தீங்க, வரலன்னு அடிக்கிறீங்க போட்டு. இது இன்னமும் ஏடிஎம்கேவோட சான்சஸை டெஸ்ட்ராய் பண்ணும். ஒருவேளை விஜயால பாதிப்பு வருதுன்னு பாக்குறாங்களோ? கண்டிப்பா பாதிப்பு வருது, அது அவங்களுக்கு இப்பதான் உணர்றாங்க. அவர் ஏடிஎம்கே ஓட்டு நிறைய உடைக்கிறாருங்க. இன்ஃபேக்ட் ஐ ஒன்ட் பி சர்ப்ரைஸ் மோர் தென் டிஎம்கே இஸ் கட்டிங் இன்டு ஏடிஎம்கே ஓட்ஸ். அவர் ஏடிஎம்கே ஓட்டை நிறைய உடைக்கிறார். ஏடிஎம்கேக்கு பெரிய சேதாரம் வருது. பை தட் வே ஆன்டி இன்கம்பன்சி ஸ்பிளிட் ஆகுது. இட்ஸ் அட்வான்டேஜ் டிஎம்கே. இது புரியாம விஜயோட தினம் மல்லு கட்டிட்டு இருக்கு அதிமுக. தொடவே கூடாது. இன்னைக்கு டிஎம்கே ஏடிஎம்கே பொசிஷன்ல இருந்தா they won't touch him with a barge pole. அவங்க வந்து விஜயை தொடவே மாட்டாங்க. தட்ஸ் a very dicey subjectங்க. அது ஏன்னா வந்து ஹியூஜ் பேஸ் சப்போர்ட் பேஸ் இருக்குது, எஸ்பெஷலி among யூத் அண்ட் விமன். அதை தொடக்கூடாது. நீ வந்து தொட்டு நீங்களே தலையில மண்ணள்ளி போட்டுருக்கு. நீ தான் சொன்னீங்க கொடியை அவனை தூக்கி பிடிச்சோன்னே
கொடி பறக்குது பாரு, புள்ளையார் சொல்லி போட்டாச்சு. நீங்கள் யூ எக்ஸ்போஸ் யுவர் வீக்னஸ். வரலன்னொன்னா நீங்கள் வந்து இந்த பக்கம் பேசுறீங்க. நான் என்ன சொல்றேன், யூ டோன்ட் டச் இட். பாராட்டும் வேணாம், இப்போ கிரிட்டிசைஸும் பண்ண வேணாம். என்னன்னா அந்த ஆங்கிள் விஜய் நல்லா பிளே பண்றாரு. ஆக்சுவலா என்னன்னா அதிமுக விஜயை பாராட்டி பேசும்போதும் தாவேக்காவை சப்போர்ட் பண்ணி பேசும்போதும் தாவேக்கா சைட்ல இருந்து எந்த பேச்சுமே பேசல, குவைட்டா உட்காந்து வேடிக்கை தான் பார்த்தாங்க. அதே மாதிரி காங்கிரஸ் பார்ட்டி ஏகப்பட்ட விஷயங்கள் இப்ப பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பயும் காங்கிரஸ் பார்ட்டி சப்போர்ட் பண்ணும்போது அதனால அவர்களுடைய லாபத்தெல்லாம் வாங்கிக்கிறாங்க. ஆனா அவங்க காங்கிரஸ் பார்ட்டிக்கு சாதகமா எதுவுமே பேசல. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை கரெக்டா பிளே பண்றாங்க. லாபம் வரும்போது குவைட்டா அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிறாங்க. ஆனா பெருசா அவங்க இறங்கியும் போக மாட்டேங்கிறாங்க மற்ற கட்சிகளுக்கு அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. அது 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 ஒரு ஸ்ட்ராட்டஜியே இப்போ படுது. எனக்கு தெரிஞ்ச அது வந்து தட் இஸ் மெயின்லி டியூ டு பர்டிகுலர் இண்டிவிஜுவல்ஸ் மென்டாலிட்டி. அவரால் வந்து ஒரு சோஷியலைஸ் ஆக முடியல. ஒரு பாலிட்டிஷியனுக்குரிய குவாலிட்டிஸை இல்லையங்க. ஒரு பாலிட்டிஷியன் வந்து மீடியாவோட இன்ட்ராக்ட் பண்ணுவோம். மீடியாவோட இன்ட்ராக்டே பண்ணாமல் நீனா பாலிட்டிஷியன். சரி, அதர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்கல்ல, அதுவும் இல்லை. உங்கள் கட்சிக்காரங்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறீங்களான்னா அதுவும் இல்லை. விசிபிலிட்டி இருக்கான்னா அதுவும் இல்லை. வெளியிலே வர்றது கிடையாது. அந்த பார்ட்டியோட ஆக்டிவிட்டிஸ், பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் என்ன ஆல்மோஸ்ட் ஜீரோ. ஸோ இந்த சினிமா கவர்ச்சியை மட்டும் வச்சுட்டு அந்த எத்தனை நாளைக்கு அந்த வண்டி ஓடும் உங்களுக்கு வந்து பீப்புள் வில் ஃபெட் அப். ரிவர்ஸில் போகும் ஓட் பேங்க் உங்களுக்கு வந்து. இந்த இப்பயே வந்து இந்த டிப் ஆஃப் 3%ன்றது இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் திங் டு நோட். நாள் நெருங்க கேப்ரியல் அந்த ஆக்சுவல் எலெக்ஷன் ஃபீவர் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் பார்க்கணும் இவங்கெல்லாம் நிற்கிறாங்களா இல்லை கரைஞ்சிடுறாங்களா. அவ்வளோ ஈஸி இல்லை அது. தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பால் கேம். அதான் இட்ஸ் கோயிங் டு பி ஒரு ரூத்லெஸ் ஃபைட். இது வரைக்கும் தமிழ்நாடு பார்க்காத கேவலமான தேர்தலாக இது இருக்க போகுது. ரெண்டு பேருமே வந்து பேட்டில் லைன்ஸ் ஆர் ட்ரான். ரெண்டு பேருமே வந்து டிசைடட் டு ஹவ் கோ இட் ஃபார் த ஈச் அதர்ஸ் த்ரோட், ஃபைட் டு த ஃபினிஷ். சர்வைவல், ரெண்டு பேருக்கும் சர்வைவல். அதனால் வந்து இவங்க வந்து அங்கே வந்து ஏடிஎம்கே பேக்டு பை பிஜேபி. அவங்க வந்து ஓட் பேங்க் போனாலும் பரவாயில்ல, ஃபைட் பண்ணணும்னா டிஎம்கேவே அமித்ஷா வேணும் அவங்களுக்கு. அதனால் அவன் அங்கே போயிட்டான் தெளிவாக. நீங்கள் எங்கே நிற்பீங்க? நீங்கள் உங்களுக்கான ஸ்பேஸே இருக்காது, ஷ்ரிங்க் ஆகுது. நீங்கள் மேஜர் பிளேயராகவே இருக்க முடியாது, மைனர் பிளேயராக ஓரத்தில் இருக்கலாம். அவங்க ரெண்டு பேரும் இந்த தொகுதி நிற்கிறாங்க, ரெண்டு பிளேயர் தான் இருப்பாங்க அப்படின்னா மூணாதான் நீங்கள் வந்து நாள் நெருங்க களத்திலே இருக்க மாட்டீங்க. அதுதானே வந்து ஒன் ஆஃப் த salient features of the coalition politics. So one of the fundamental aspects of coalition politics and electoral politics அவருக்கு தெரியல. அவர் ஏதோ இஸ் லிவிங் இன் அ ட்ரீம்ஸ் வேர்ல்டு. அது வந்து அதனால் இது நாள் நெருங்கும் போது அவங்க களத்தில் எந்த அளவு இருப்பாங்கன்றதே நம்ம முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயம். நான் திரும்பவும் சொல்கிறேன், 234 கான்ஸ்டிட்யூன்சிஸில் அவங்களுக்கு முதல்ல கேண்டிடேட்டை சூஸ் பண்ணி அந்த நாமினேஷன்ஸ் ரிஜெக்ட் ஆகாமல் என்ஷூர் பண்ணுறதே ஃபஸ்ட்டு ஹெர்குலியன் டாஸ்க். சரி, இப்போ இன்னொரு ட்ரெண்ட் இப்போ ஒன்று கவனிக்கிறீங்களா? எலெக்ஷன் கிட்ட நெருங்க நிறைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளி வந்துகிட்டே இருக்கு. குறிப்பாக அந்த கருத்து கணிப்பு முடிவுகளை பொறுத்தளவில் டிபிக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஒரு 20% ஓட்ஸ் வாங்குவாங்க, அரௌண்ட் 20% ஓட்ஸ் வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லா முடிவுகளும் சொல்லுது. ஆனால் எனக்கு என்ன நம்ம பார்க்கும்போது முன்ன எப்பவும் இல்லாத அளவுக்கு அதிகப்படியான கருத்து கணிப்பு முடிவுகள் வர மாதிரி தெரியுது. அதுவும் ஒவ்வொரு ரிசல்ட்டும் பார்க்கும்போது ரொம்ப டிராஸ்டிக்கா டிஃப்ரெண்டாகவும் இருக்கு. சில கருத்து கணிப்புகள் பார்த்தோம்னா ஏடிஎம்கே ஸ்வீப் பண்ற மாதிரி ரிசல்ட் கொடுக்குறாங்க, சிலவங்க பார்த்தா திமுக ஸ்வீப் பண்ற மாதிரி கொடுக்குறாங்க. நேஷனல் மீடியாவை பொறுத்தளவுல திமுக ஜெயிக்கும் ஆனா சின்ன மார்ஜின்ல ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏகப்பட்ட கருத்து கணிப்பு. நேஷனல் மீடியாவோட கணிப்பு வந்து மூட் ஆஃப் த நேஷன், பார்லிமெண்ட்டுக்கு, அசம்பிளி கிடையாது. வேற தினமலர், சாணக்கியா எடுத்தது வந்து அசம்பிளிக்கானது. இல்ல, நேஷனல் மீடியாவுமே நிறைய மீடியா கம்பெனிஸ் கொடுக்குறாங்க அவங்க. இது மட்டும் இல்ல, இந்தியா டுடே நீங்க சொல்றீங்க, அது போக வேற ஒரு சேனலுமே கூட போட்டிருந்தாங்க, டைம்ஸ் நவுன்னு நினைக்கிறேன். ஓகே, பட் தட்ஸ் நாட் ஃபார் அசம்பிளி கேப்ரியல். நேஷனல் மீடியா யாருமே அசம்பிளிக்கு இன்னமும் எடுக்கல. இன்ஃபேக்ட் வந்து அந்த யஷ்வந்த் தேஷ்முக் said that somebody in the TV debates, டாக்டர் சுமன் ஸ்ரீராமன் தான் சொன்னார், அசம்பிளிக்கானது வந்து இன்னும் 3 to 4 weeks we are releasing all the 5 assembly segments states, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, அசாம், வெஸ்ட் பெங்கால் அண்ட் கேரளா. அது வரும்போது ஒரு கிளாரிட்டி கிடைக்கலாம். பட் ஸ்டில் இந்த தடவை மோடி 3.0 கருத்து கணிப்புக்கு பிறகு எந்த கருத்து கணிப்பையும் நம்ம நம்ப முடியாது. அதோட கிரெடிபிலிட்டி நம்பர்ஸே பயங்கரமா இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கு, பூரா பம்பார்ட் பண்ற மாதிரி இருக்கு. அதுல வழக்கம் போல வந்து இந்த 4.5 வருஷமா டிஎம்கே என்ன பண்ணுச்சோ, இப்போ அதோட ஃபைனல் பேட்டில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, we know what they will do. They got everything in their command. Money power இருக்கு, muscle power இருக்கு, media power இருக்கு. So any number of opinion polls வந்து they can flood. They can, if they want to flood the market with opinion polls, they will flood the market with opinion polls. Credibility at its lowest ebb. ஒன்றும் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் நான் பார்க்கும்போது எப்படின்னா, நியூஸ் போடும்போது கூட
இந்த கட்சி எடுத்த சீக்ரெட் கருத்து கணிப்போட முடிவுகள்ன்றாங்க, இன்னொரு கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்லக்கூடிய கருத்து இதுன்றாங்க. டீடைல்ஸ்லாம் எதுவும் சொல்லாம சும்மா வேகா அந்த மாதிரி சாம்பிள் சைஸ் என்ன, நீ எங்க எடுத்த, எந்த நாள் எடுத்த. இந்த கருத்து கணிப்புன்றது ரொம்ப சாதாரணமான விஷயமா மாறிடுச்சு. அதோட கிரெடிபிலிட்டி டோட்டலி கொலாப்ஸ். அதுல சந்தேகம் இல்லை. அந்த காலத்துல பிரணாய் ராய் இருக்கும்போது எடுத்ததுன்றதுலாம் வந்து பர்ஃபெக்டா இருக்கும். தி இண்டிகேட்டர், இட்ஸ் அ சயின்ஸ். அது வந்து உங்களுக்கு வந்து உண்மையாவே அதை எடுத்தீங்கன்னா அதில் யூ வில் நோ மெனி திங்ஸ். பட் இப்போ ஆஃப் லேட் வந்து அது வந்து போத் டெல்லியிலே ஆகட்டும் தமிழ்நாட்டிலே ஆகட்டும், பவர் இருக்கவங்க அவங்களோட பணத்தை வச்சு அதை மேனிப்புலேட் பண்ணுவாங்க. பை தட் வே வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒப்பீனியனை வந்து மக்கள் மனசில் திணிச்சுக்கிட்டே இருக்குது. டோன்ட் ட்ரஸ்ட் எனி ஒப்பீனியன். ரொம்ப நன்றி சார், பிஸியான டைம்ல அருமையான ஒரு பெரிய நன்றி.